அருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான உரியடித்தல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு பற்றி 6 வள்ளுவரிலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி லித்திகா முனியாண்டி. உரியடித்தல் என்பது பெரும்பாலும் திருவிழா காலங்களிலும் குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி போன்ற கொண்டாட்டங்களின் போதும் விளையாடப்படும் வீரமிக்க கலகலப்பான விளையாட்டாகும். ஒரு உயரமான கயிற்றில் சில்லறைகள் அல்லது பலகாரங்கள் நிரப்பப்பட்ட பானையை கட்டப்பட்டு அதை ஒரு கோலால் அடித்து உடைப்பதே இதன் நோக்கம். இதில் பங்கேற்பாளர்களுக்கு கண் கட்டப்பட்டு குறி தவறாமல் பானையை தாக்க வேண்டும் என்பது முக்கிய விதியாகும். உரியடித்தல் ஒரு பொதுவெளியில் மக்களின் கூட்டுறவையும் உற்சாகத்தையும் மேம்படுத்திய ஒரு கொண்டாட்ட விளையாட்டு. பானையை சுற்றி நிற்கும் கூட்டத்தினர் போட்டியாளரை திசை திருப்பி குரல் எழுப்பி குழப்பம் உண்டாக்குவது இப்போட்டியின் சுவாரஸ்யமாகும். கண் கட்டுடன் குரலின் திசையை கேட்டு மன கணிப்பினால் மட்டுமே பானின் இருப்பிடத்தை கண்டறிவது அதிநுட்பமான திறனாகும். இது ஒளி உணர்திறன், உடல் சுழற்சி சமநிலை மற்றும் அபாரணமான தன்னம்பிக்கை ஆகியவற்றை சோதிக்கும் ஒரு அரிய போட்டியாகும். நம் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு என்பவை வெறும் உடல் வலிமையை மட்டுமே வளர்க்கும் விளையாட்டுகள் அல்ல. அது நமது முன்னோர்களின் அறிவாற்றலையும் இயற்கையுடனான பிணைப்பையையும் வீரத்தையும் ஒருங்கே கற்றுக் கொடுக்கும் கலைகள். கலைகளை கற்போம், தமிழ் பாரம்பரியத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.